டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உயர்கல்வியில் AI தொழில்நுட்பத்தை சேர்க்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்திருக்கிறார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், AI போன்ற தொழில்நுட்பங்களால் எதிர்காலம் வியப்பை அளிக்கும் வகையில் இருக்கப் போவதாகவும், புதிதாக கொண்டுவரப்படும் பெரிய மாற்றங்கள் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் உயர்கல்வியில் செயற்கை நுண்ணறிவான AI-ஐ ஒருங்கிணைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் திறமைக்கு பஞ்சம் இல்லை என்றும், ஆனால் நமது இளைஞர்களுக்கு வேலை வழங்கவும் எதிர்காலத்தை நாட்டை வழிநடத்தவும் நமக்கு தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்தில் நாட்டை வழிநடத்தவும் தெளிவான பார்வை தேவை என்றும், அப்போதுதான் உண்மையான தொழில்துறைக்கான வலிமையை உருவாக்க முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய தொழில்நுட்பத்துறையை முன்னேற்ற வலுவான உற்பத்தி தளம் தேவை என்றும் ராகுல் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் கோடைக்காலம் வருவதற்கு முன்னரே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. சென்னை, வேலூர், மதுரை, நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் வெப்பம் நிலவுகிறது. பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தலித் மக்கள் மீதான தாக்குதலுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புல்லட் ஓட்டியதால் ஐயாசாமி என்ற வாலிபர் தாக்கப்பட்டிருப்பதாக ஜெயக்குமார் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இதையெல்லாம் திமுக கூட்டணியில் உள்ள விசிக போன்ற இயக்கங்கள் வேடிக்கை பார்ப்பதுதான் ஜனநாயகத்திற்கு பேராபத்து என்றும், தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை விசிக போன்ற இயக்கங்கள் வேடிக்கை பார்ப்பது ஏன் என்றும் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழகத்திற்கு நிதி வழங்க முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு தர வேண்டிய 2152 கோடியை மத்திய அரசு வேறு மாநிலங்களுக்கு கொடுத்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். இது குறித்து பதிலளித்துள்ள தர்மேந்திர பிரதான், அரசியல் காரணங்களுக்காக தமிழகம் மும்மொழி கொள்கையை ஏற்க மறுப்பதாக தெரிவித்திருக்கிறார். நிதி விவகாரத்தில் எம்மிடமிருந்து பறித்து கொண்டதைத்தான் கேட்கிறோம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாமல் நிதியை தமிழகத்திற்கு தரமாட்டோம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், எங்களிடமிருந்து பறித்து கொண்டதைத்தான் கேட்கின்றோம் என்றும் பிச்சை கேட்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உரிமையை கேட்கிறோம் என்றும் உபகாரம் அல்ல என்றும் தெரிவித்துள்ள அன்பில் மகேஷ், இழந்ததை கேட்பதாகவும் இரவல் பொருளை கேட்கவில்லை என்றும் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மிகப்பெரிய நடிகராக உள்ள விஜய் தற்போது அரசியலில் இருப்பதால் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தேவைதான் என குஷ்பு தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு திடீரென ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. இதை நியாயப்படுத்தி பாஜக தரப்பிலிருந்து தொடர்ந்து கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகிறது. விஜய் மிகப்பெரிய நடிகர் என்றும், அவர் எங்கு போனாலும் பாதுகாப்பு தேவை இருப்பதாகவும், இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் குஷ்பு தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி தேனி பெரியகுளத்தில் வரும் மார்ச் 1ஆம் தேதி அதிமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளார். இது தொடர்பாக அதிமுக வெளியிட்ட அறிவிப்பில், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி வரும் 25ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு
கட்சியின் அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்கள் உட்பட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS கலந்து கொண்டு உரையாற்றுவார் என்றும் அதிமுக வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி அக்கட்சி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து வருகிறது. இதற்காக பல இடங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் கடைசியில் சென்னை ECR சாலையில் உள்ள கன்ஃப்ளூயன்ஸ் கன்வென்ஷனல் சென்டர் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் பொதுக்கூட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவை விட பிரசாந்த் கிஷோர் என்ன பெரிய ஆளா என சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் வியூகம் குறித்து பிரசாந்த் கிஷோர் அண்மையில் விஜயை சந்தித்து பேசினார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சீமான், தமிழக நிலவரத்தையும் அரசியலையும் தெரிந்து வைத்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமியை விட பிரசாந்த் கிஷோர் என்ன பெரிய ஆளா என கேட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரை முனியாண்டி கோவில் திருவிழாவில் கமகமக்கும் பிரியாணி சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டது. திருவிழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் ஆடு, சேவல் இறைச்சி உணவுகள் சமைக்கப்பட்டு படையிலிடப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட ஆடுகள், 300க்கும் மேற்பட்ட சேவல்கள் பலியிடப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. பிரம்மாண்டமான அண்டாக்களில் பிரியாணி சமைத்து பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஆண்டு முதல் 36,000 சிறார்கள் காணாமல் போனதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்திருக்கிறது. சிறார்கள் மாயமானது தொடர்பாக CBI விசாரணை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் சிறார்கள் காணாமல் போனது குறித்து மத்திய அரசு அதிர்ச்சியூட்டும் தகவலை தெரிவித்திருக்கிறது. 2020ஆம் ஆண்டு முதல் 3 லட்சம் குழந்தைகள் காணாமல் போனதாகவும் அதில் 36,000 பேரை மட்டுமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறது. மாயமான சிறார்களை 4 மாதங்களில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கடத்தல் தடுப்பு பிரிவிடம் விசாரணையை ஒப்படைக்க மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்து கேலி சித்திரம் வெளியிட்ட விகடன் இணையதளத்தை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக முடக்கியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கைவிலங்கிடப்பட்டு அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. இது குறித்து கேலி சித்திரம் வெளியிட்ட விகடன் பிரதமர் மோடியை அதில் வரைந்திருந்தது. இதை பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டித்திருந்த நிலையில் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது. அமரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹே மின்னலே பாடல் யூடியூபில் 15 கோடி பார்வையாளர்களை கடந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மேஜர் முகுந்த் வரதராஜனின் வீர வரலாறு பற்றி உருவாக்கப்பட்ட அமரன் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி ரசிகர்களின் மனங்களில் நீங்கா இடம்பெற்றது. இதில் இடம்பெற்ற ஹே மின்னலே பாடலும் ஹிட்டானது. GV பிரகாஷ் இசையமைத்த இந்த பாடலை கார்த்திக் நேதா எழுதியிருக்கிறார். டெல்லி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 18 பேர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் 3 குழந்தைகளும் அடங்கும். படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கும்பமேளாவுக்கு செல்வதற்காக ஒரே நேரத்தில் ஏராளமான பயணிகள் வந்ததாலும் 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த சம்பவம் நாடெங்கிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பிரதமர் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். விசாரணை நடத்த ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.